வணக்கம். இது உங்கள் தாத்தா ராமசுப்பு. உலக பொதுமறை திருக்குறளை நான் புரிந்து கொண்ட மட்டில் சிறு கதைகள் மூலம் சொல்லும் முயற்சி இது. தவறிருந்தால் திருத்தவும், பிடித்திருந்தால் ஆதரவளிக்கவும். ஒரு அழகான தமிழ்நாட்டு கிராமத்தில் காலை பொழுது புலர்கிறது. குணாளன் தன் வீட்டின் திண்ணையில் அமர்ந்து கொண்டு கையில் இருக்கும் ஒரு வெற்று பெட்டியை பெருமையோடு பார்த்து கொண்டிருக்கிறான். அவன் எதையும் படிக்காமல் தான் எல்லாம் அறிந்தவன் என்று ஊருக்குள் காட்டிக் கொள்ள நினைப்பவன். குணாளனின் நண்பன் இளங்கோ அங்கு வருகிறான். அவன் கையில் சில புத்தகங்கள் இருக்கின்றன. அவன் குணாளனை பார்த்து, அறிவை வளர்க்கும் நூல்களை படி என்று அன்போடு அறிவுரை கூறுகிறான். குணாளன் இளங்கோவின் பேச்சைக் கேட்டு ஏளனமாக சிரிக்கிறான். தனக்கு புத்தகங்கள் எதுவும் தேவையில்லை என்றும் தன் பேச்சாற்றலால் எவரையும் வென்று விடுவேன் என்றும் மார்த்தட்டுகிறான். இளங்கோ அவனது அறியாமையைக் கண்டு வருத்தமடைகிறான். அதே ஊரில் உள்ள ஒரு பெரிய ஆலமரத்தின் அடியில் ஊர் மக்கள் கூடியிருக்கிறார்கள். அங்கு அறிஞர்கள் கூடி விவாதிக்கும் அறிவு அவை ஒன்று நடைபெறப் போகிறது என்ற அறிவிப்பு பலகை வைக்கப்படுகிறது. குணாளன் அந்த வழியே நடந்து வருகிறான். அந்த அறிவிப்பை பார்த்த குணாளன் தான் அந்த அவைக்குச் சென்று பேசப்போவதாக முடிவு செய்கிறான். தன் நண்பன் இளங்கோவிடம் சென்று, பார், நான் அங்கே சென்று எல்லோரையும் அசத்தப் போகிறேன் என்று சவால் விடுகிறான். இளங்கோ அவனை எச்சரிக்கிறான். மாலை நேரம் வந்ததும் அந்த அறிவு அவையில் கற்றறிந்த அறிஞர்கள் பலர் வந்து அமர்கிறார்கள். அவையின் தலைவரான அறிவழகன் கம்பீரமாக நடுவில் அமர்ந்திருக்கிறார். அவையினர் அமைதியோடும் மரியாதையோடும் விவாதத்திற்காக காத்திருக்கிறார்கள். குணாளன் மிகுந்த ஆடம்பரத்துடனும் தலைக்கணத்துடனும் அந்த அவைக்குள் நுழைகிறான். எவ்வித புத்தக அறிவும் இல்லாமல் வெறும் மேடை பேச்சை மட்டும் நம்பி அவன் அங்கு வருகிறான். அவையை நோக்கி அவன் வணக்கம் செலுத்துகிறான். அவையின் தலைவர் அறிவழகன் குணாளனை வரவேற்று பேசுமாறு அழைக்கிறார். இன்றைய விவாத பொருள் அறநெறி என்று அவர் அறிவிக்கிறார். குணாளன் உடனே மேடைக்கு வந்து பேசத் தொடங்குகிறான். குணாளன் பேசத் தொடங்கிய சில நிமிடங்களிலேயே அவன் சொல்லும் கருத்துக்களில் எவ்வித ஆழமும் இல்லை என்பது புரிகிறது. அவன் நூல்களை படிக்காததால் தொடர்பில்லாத வார்த்தைகளை பேசி அவையை திசை திருப்ப முயல்கிறான். அறிஞர்கள் ஒருவரையொருவர் பார்த்துக் கொள்கிறார்கள். அவையில் இருந்த ஒரு அறிஞர் எழுந்து குணாளனிடம் ஒரு குறிப்பிட்ட நூலில் உள்ள கருத்தை பற்றி கேள்வி கேட்கிறார். அந்த நூலின் பெயரை கூட கேட்டிராத குணாளன் பதில் தெரியாமல் திகைத்து நிற்கிறான். அவனது நெற்றியில் வியர்வை வழிகிறது. குணாளன் சமாளிப்பதற்காக தனக்கு தெரிந்த சில வெற்று வார்த்தைகளை கோர்த்து பேசுகிறான். ஆனால் முறையான கல்வி அறிவு இல்லாததால் அவனது பேச்சு அடியோடு வீழ்கிறது. அவையில் இருந்தவர்கள் மெதுவாக சிரிக்கத் தொடங்குகிறார்கள். அறிவழகன் மெதுவாக எழுந்து நின்று குணாளனை பார்த்து ஒரு உதாரணம் கூறத் தொடங்குகிறார். தம்பி, உன் நிலைமை எப்படி இருக்கிறது தெரியுமா என்று அமைதியாக கேட்கிறார். அவையே அமைதியாகிறது. அறிவழகன் ஒரு தாயம் விளையாடும் களத்தை உதாரண காட்டுகிறார். கட்டம் போடப்படாத வெற்று தரையில் நின்று கொண்டு தாயக்கட்டைகளை உருட்டி விளையாடினால் வெற்றி தோல்வியை எப்படி தீர்மானிக்க முடியும் என்று அவர் விளக்குகிறார். குணாளன் அதை கேட்கிறான். கட்டம் இல்லாத தாயம் விளையாட்டு எப்படி செல்லாதோ அதே போலத்தான் முறையான நூல்களை கற்காமல் அறிஞர்கள் அவையில் பேசுவதும் வீண் என்று அறிவழகன் தீர்ப்பு கூறுகிறார். குணாளனுக்கு தன் தவறு புரியத் தொடங்குகிறது. அவமானம் தாங்காமல் குணாளன் தலையை குனிந்து கொண்டு அந்த அவையை விட்டு மெதுவாக வெளியேறுகிறான். அவனது அகம்பாவம் முற்றிலும் அழிந்து விடுகிறது. தூரத்தில் நின்று இதை பார்த்த இளங்கோ அவன் அருகில் வருகிறான். இளங்கோ குணாளனின் தோள் மீது கை போட்டு ஆறுதல் கூறுகிறான். இப்போதாவது புரிகிறதா? முறையான கல்வி இல்லாமல் நாம் எங்கும் வெல்ல முடியாது என்று மென்மையாக கூறுகிறான். குணாளன் தன் கண்களில் கண்ணீருடன் அதை ஒப்புக்கொள்கிறான். அடுத்த நாள் காலை குணாளன் முற்றிலும் மாறிவிட்டான். அவன் தன் வீட்டின் திண்ணையில் அமர்ந்து இளங்கோ கொடுத்த நல்ல நூல்களை திறந்து மிகவும் கவனமாக படிக்கத் தொடங்குகிறான். அவனது முகத்தில் இப்போது உண்மையான அமைதி இருக்கிறது. நாட்கள் பல கடந்து போகின்றன. குணாளன் தொடர்ந்து பல அறிஞர்களின் நூல்களை தேடித் தேடி படிக்கிறான். அவனுக்குள் இருந்த அறியாமை இருள் நீங்கி உண்மையான அறிவு ஒளி வீசத் தொடங்குகிறது. இளங்கோ அவனது மாற்றத்தைக் கண்டு மகிழ்கிறான். சில மாதங்களுக்குப் பிறகு
மீண்டும் அதே ஆலமரத்தடியில் அறிவு அவை கூடுகிறது. இப்போது குணாளன் முழுமையான தயாரிப்புடன் கற்றறிந்த ஞானியாய் அவையில் வந்து அமர்கிறான். அவனது முகத்தில் முதிர்ச்சியும் பணிவும் தெரிகிறது. குணாளன் இப்போது மேடையில் ஏறி தான் கற்ற நூல்களின் சான்றுகளோடு மிக அழகாக பேசுகிறான். அவனது பேச்சைக் கேட்டு அறிவழகன் உள்ளிட்ட அனைத்து அறிஞர்களும் எழுந்து நின்று கைத்தட்டி பாராட்டுகிறார்கள். அரங்கின்றி வட்டாடல் என்ற குறளின் உண்மையான பொருளை குணாளன் தன் வாழ்வில் உணர்ந்து கொண்டான். நாளை சந்திப்போம். இன்று விடை பெறுகிறேன். நன்றி.